ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் டெய்லி பேசுகிற 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நான் தமிழில் சொல்ல என் கூட இங்கிலீஷில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை டோன்ட் லைக் இட், அதாவது டூ ப்ளஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு டோன்ட்டுன்னு சொல்லுவோம். ஆர் டூ நாட்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஷார்ட்டாக டோன்ட்டுன்னு சொல்லுவோம். ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்லலாம். வெட்கப்படாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வெட்கப்படாதே. ஸோ இதை எப்படி சொல்லுவோம்? இதில் பார்க்குறது எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் போக போக வீடியோ லாஸ்ட்டில் தான் வந்து பெரிய சென்டென்சஸ் இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெட்கப்படாத, டோன்ட் பி ஷை. வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வந்து வேறு ஏதாச்சும் பேசணுமா அப்படிங்கும்போது இல்லை வேறு ஒன்றும் இல்லை அப்படிம்போம். வேறு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கும்போதும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நத்திங் எல்ஸ் அப்படின்னா என்ன? வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னை தடுக்காதே. ஸோ என்னை தடுக்காத அப்படின்னு சொல்கிறது, நான் இந்த விஷயம் பண்ணியே தீருவேன், இதில் யாரும் என்னை தடுக்காதீங்க அப்படின்னு கோவமாக சொல்லுவோம் இல்லையா? என்னை தடுக்காதே. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஏன்னா இது நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? ஸோ டோன்ட் ஸ்டாப் மீ அப்படின்னா என்னை தடுக்காத அப்படின்னு சொல்கிறது. நான் அதை நம்புகிறேன். யார் நம்புகிறாங்களோ இல்லையா, நான் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐ பிலீவ் இட். பிலீவ்னா என்ன? நம்பிக்கை. ஸோ ஐ பிலீவ் இட் அப்படின்னா நான் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். மெதுவாக பேசு. ஒரு இடத்துல இருக்கும்போது மெதுவாக பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மெதுவாக பேசு அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லுவோம்? மெதுவாக பேசு. ஸ்பீக். பேசுனா ஸ்பீக். ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக. ஸ்பீக் லவுட்லி அப்படின்னா சத்தமாக. ஸ்பீக் ஸ்லோலினா மெதுவாக பேசு, ஸ்லோவாக பேசு. இப்படி சொல்கிறது தான் ஸ்பீக் ஸ்லோலி அப்படின்னு சொல்லுவோம். நீ நாளைக்கு வரமாட்டியா? ஸோ நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நீ நாளைக்கு வரமாட்டியா அப்படின்னு காமனாக கேட்குறது எப்படி கேட்கலாம்? நீ நாளைக்கு வரமாட்டாயா? நீனா யூ. வரமாட்டாயா அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லுவோம்? கொஷின் கேட்கும் போது won't, will not, ஏன்னா ஃப்யூச்சர். ஸோ will not அப்படிங்கிறது தான் won't. You won't come tomorrow அப்படின்னு சொல்லலாம். You won't come tomorrow, நீ நாளைக்கு வரமாட்டியா அப்படின்னு கேட்குறது. புரிஞ்சுதுங்களா? யூ won't come tomorrow. ஏன் என்னை அழைத்தாய்? ஏன் என்னை கூப்பிட்ட அப்படின்னு கேட்போம் இல்லையா? why did you call me? call meனா அழைத்தாய் அப்படின்னு சொல்கிறது. why did you call me அதாவது past. ஸோ did. why did you call me அப்படின்னா நீ ஏன் என்னை கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறது. இப்படி தாங்க இங்கிலீஷ் சென்டென்சஸ் பண்ணணும். நான் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். இது என்னுடைய ஆசை, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம் அப்படிங்கும்போது பண்ணலாம், இது என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இட்ஸ் மை விஷ். இட்ஸ் மை விஷ். அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சின்ன சின்ன வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பெரிய பெரிய சென்டென்சஸ். இதை எப்படி சொல்லலாம்? டு யூ நோ வாட் ஹி டிட்? டு யூ நோ, உனக்கு தெரியுமா? வாட் ஹி டிட், அவன் என்ன பண்ணான்னு. நான் இன்றைக்கி லீவில் இருக்கேன். ஸோ ஒர்க் ரிலேட்டடாக யாராச்சும் கூப்பிடும் போது இல்லைங்க நான் இன்றைக்கி லீவில் இருக்கேன், வேறு யார்ட்டையாச்சும் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்போம். ஸோ நான் இன்றைக்கி லீவில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத ஐ எம் ஆன் லீவ் டுடே. ஐ எம் ஆன் லீவ்னால் நான் லீவில் இருக்கேன். இன்றைக்கி அப்படிங்கும் போது டுடே. ஸோ ஐ எம் ஆன் லீவ் டுடேனா நான் இன்றைக்கி லீவில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? காண்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். காண்ட் கம்ப்ளைண்ட்னா என்ன? பிரச்சனை எதுவும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் காண்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். காண்ட் கம்ப்ளைண்ட். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா லாங் டைம் சொல்லலாம். ரொம்ப நாள்னால் லாங் டைம். ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம். ஐ ஹாவன்ட் சீன் யூனா நான் உன்னை பார்த்ததே இல்லை. ஃபார் அ லாங் டைம்னா ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்கிறது. உன்னை நினச்சா மகிழ்ச்சியாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்?
ஐ ஆம் ஹாப்பி ஃபார் யூ. ஐ ஆம் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ஹாப்பி ஃபார் யூன்னு என்ன, உன்னை நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நான் அவனை பார்க்கல, எனக்கு தெரியாது நான் அவனை பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் அவனை பார்க்கவில்லை. நான் அப்படிங்கும் போது ஐ சொல்வோம். அவனை பார்க்கல, டிடன்ட் see him. அவளை பார்க்கல அப்படிங்கும்போது ஐ டிடன்ட் see her அப்படின்னு சொல்லலாம். ஐ டிடன்ட் see herனா என்ன, நான் அவளை பார்க்கல. ஐ டிடன்ட் see him, நான் அவனை பார்க்கல. இதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இந்த விஷயம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இல்லைன்னா இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இட்ஸ் டுக் ஸோ லாங் டைம். ரொம்ப நேரம் அப்படிங்கும்போது ஸோ லாங் டைம். இட்ஸ் டுக் ஸோ லாங் டைம்னா என்ன, ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. நான் அவனை பார்த்தேனா, நீ சொல்லு நான் அவனை பார்த்தனா அப்படின்னு கேட்போம் இல்லையா. டிட் ஐ see him, டிட் ஐ see him அப்படின்னா நான் அவனை பார்த்தனா அப்படின்னு கேட்குறது. டிட் ஐ see him, புரிஞ்சுதுங்களாங்க. அண்டு உனக்கு இந்த நிலமை வரும், கவலைப்படாத, இந்த நிலமையில் நான் இன்றைக்கி இருக்கேன், உனக்கும் இந்த நிலமை வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. யூ வில் பி இன் த சுச்சுவேஷன். யூ வில் பி இன் த சுச்சுவேஷன்னா என்ன, நீயும் இந்த நிலமையில் இருப்ப, வரும், இந்த நிலமை உனக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறது. அசையாமல் நேராக உட்காரு. ஸோ இதை ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அசையாமல் நேராக உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை சிட் ஸ்டேட்னா நான் நேராக உட்காரு. டோன்ட் மூவ், டோன்ட் மூவ்னா நகராத, அசையாத அப்படி சொல்கிறது. சிட் ஸ்டேட் டோன்ட் மூவ், அசையாமல் நேராக உட்காரு. புரிஞ்சுதுங்களாங்க. இதை குட்டீஸ் கிட்ட கூட யூஸ் பண்ணலாம் இந்த சென்டென்ஸ். இதிலிருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட, இதிலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்போம், வாட் டிட் யூ லேர்ன், நீ என்ன கற்றுக்கிட்ட ஃப்ரம் திஸ், இதிலிருந்து. வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ், இதிலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட. எண்ணெய் காய்ந்ததும் கடுகு போடு. இது கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கோ இல்லை ஒரு குக்கிங் பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆட் த மஸ்டர்ட் சீட்ஸ் ஒன்ஸ் த ஆயில் இஸ் ஹாட். ஆட் த மஸ்டர்ட் சீட்ஸ் ஒன்ஸ் த ஆயில் இஸ் ஹாட்னா என்ன, எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போடு அப்படின்னு சொல்கிறது. அவன் நிறைய விஷயம் சொன்னான், என்கிட்ட அவன் நிறைய விஷயம் சொன்னான், நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அவன் நிறைய விஷயம் சொன்னான். ஸோ ஹீ வரும். அவன் செட் ஸோ மெனி திங்ஸ். ஹீ செட்னா என்ன, அவன் சொன்னான். ஸோ மெனி திங்ஸ்னால் நிறைய விஷயம். ஹீ செட் ஸோ மெனி திங்ஸ். அவன் சொன்னான் அப்படிங்கும்போது ஷீன்னு சொல்வோம். இன்றைக்கி பார்த்த சென்டென்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக ஓப்பன் பண்ண சேனல் நம்ம நினைக்காதீங்க. ஆல்ரெடி நான் யூடியூப் சேனல் வச்சுருந்தேன், பட் ஒரு சில பல விஷயங்களால் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால் நான் இதில் போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் டாடா பாய்.